ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி விண்டேஜ் சீரீஸ்னு போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது. அதோட தொடர்ச்சின்னா அடுத்து போட்டிருக்கணுமே, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் வீட்டில் என்ன அரிய பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு எப்போ நினைவு வருதோ அப்போ தானே நான் வீடியோ எடுத்து போட முடியும். ஸோ அதோட தொடர்ச்சி இத்தனை மாதத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்குறோம். நம்மலாம் பாட்டு கேட்குறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான கருவிகள் இருந்தது. நம்ம போனதில் பார்த்தபோது டிரான்சிஸ்டர் பற்றி பார்த்தோம். டிரான்சிஸ்டர்ஸ்க்கு முன்னாடி கிராமஃபோன் இருந்தது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாக்மேன். இந்த வாக்மேன் வந்து சோனி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நான் கையில் வச்சுருக்கிறது பேனாசோனிக் வாக்மேன். 1979 சோனி கண்டுபிடிச்சது. இதுக்கே வாக்மேன் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பாட்டெல்லாம் உட்காந்துட்டு தான் கேட்பாங்க டிரான்சிஸ்டர்ஸில், அதை தூக்கிட்டு நடக்க முடியாது. பட் இந்த வாக்மேனை வந்து நீங்கள் நடந்துகிட்டே கேட்கலாம். போர்ட்டபுளாக இருக்கும், கையில் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் ஹெட்செட் போட்டு காதில் மாட்டிக்கலாம். அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக இதுக்கு வாக்மேன் அப்படின்னு பேர் வச்சுருந்தேன். இந்த வாக்மேனில் நாங்கள் நிறையா பாட்டு கேட்டிருக்கோம் அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு கேசட் வாங்கி போடுறதுக்கே ஒரு பெரிய பொருட்செலவாகும். அதனால ரொம்ப கம்மியாக தான் இதில் பாட்டு கேட்டிருக்கோம். எஃப்எம்ஸ் தான் அதிகம் கேட்டிருக்கோம். கேசட் வாங்கி போடுறத விட இதுக்கு பேட்ரி வாங்கி போடுற செலவே பெருசாக இருக்கும். ஸோ ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் வச்சு தான் ஒப்பேற்றிட்டு இருந்தோம். யோசிச்சு பாருங்களேன், இப்போல்லாம் ஒரு புதுப்பட பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே யூடியூப்லேருந்து ஸ்பாட்டிஃபைல வரைக்கும் இருக்கிற எல்லா ஆப்ஸ்லேயும் வந்துடுது. எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கலாம். ஆனால் அப்போ தான் ரேடியோவில் எப்படா அந்த பாட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருந்து பாட்டு கேட்ட காலங்கள். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் இல்லை. இதெல்லாம் இப்போ இருக்க கிட்ஸுக்கு தெரியக்கூட செய்யாது. ரேடியோலையோ இல்லை டிவிலேயோ இந்த பாட்டு எப்படா போடுவாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது என்ன பாட்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள்.